வணக்கம். வாழிய நலம். முன்னொரு காலத்தில் வட இந்தியாவில் உத்தானபாதன்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு 2 மனைவி. அது 2 மனைவிக்கும் ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு. பெரிய மனைவியோட பையன் பேர் துருவன், 2வது மனைவியோட பையன் பேர் உத்தமன். அந்த மன்னர் வந்து கொஞ்சம் 2வது மனைவி பெரிய அழகியாக இருந்தா. அவள் தான் மன்னரை டாமினேட் பண்ணிட்டு இருந்தா. முதல் மனைவியே ஒன்றும் அவருக்கு அவ்வளோ பவர்லாம் இல்லை. அவங்க சாதாரணமாக ஒதுங்கி இருந்தாங்க. 2வது மனைவி தான் எல்லாத்துலேயும் பவர்ஃபுல்லாக இருந்தா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் துருவன், அந்த முதல் மனைவியோட மகன் வந்து அரண்மனைக்கு போய் அவங்க அப்பாவை பார்க்க போகிறான். போகும்போது பார்த்தா அந்த 2வது மனைவியோட பையன் உத்தமன் அவர் அப்பா மடியில் உட்காந்துருக்காரு. உடனே துருவன் அவங்க அப்பாட்ட, நானும் உங்கள் மடியில் உட்காரலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பக்கம் உட்காந்துக்கப்பான்னு சொல்லி இந்த பக்கம் உட்கார வைக்கிறாரு. அப்போ அங்கேருந்து 2வது மனைவி எங்கேருந்து வர்றாங்க. அதை பார்த்துட்டு கோவமாக துருவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. உனக்கு என்னடா தகுதி இருக்குது அவர் மடியில் உட்கார்றதுக்கு? அவர் மடியில் நீ உட்காரணும், என் வயிற்றுல பிறந்ததான் அவர் மடியில் நீ உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டு விரட்டி விட்டுறாங்க. அந்த துருவன் நேரம் அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறேன், என்னம்மா வந்து இது மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நம்ம வேற என்னப்பா பண்ணுறது, அப்பா வந்து அவங்க சொல்கிறதான் கேட்குறாரு, நம்ம சொல்கிறத கேட்குறது இல்லை, என்ன பண்ணுறது அதுக்கு என்ன அப்படின்னா, நீ மகாவிஷ்ணுவை தான் அவர் தான் நமக்கு வழி காட்டணும். அவரை நோக்கி தவம் செஞ்சுன்னா அவர் வந்து உனக்கு எல்லாம் உன்னோட ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணவர், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படிம்மா பண்ணுறதுங்கிறாரு. காட்டில் போய் அந்த மலையடி வாரத்தில் போய் கத்தவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாரு. நான் போகிறேம்மாங்கிறாரு. நீ சின்ன பையன்ப்பா, உன்னெல்லாம் செய்ய முடியாது, அது முனிவர்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் காட்டில் போய் மகாவிஷ்ணுவை பார்த்து நான் வரம் கேட்க போகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக கிளம்பி போயிடுறாரு. போகிற வழியில் கொடிய விலங்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே அவர் பயப்படாமல், ஏதாவது பார்த்து பயமாக இருந்துச்சுன்னா உடனே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டே போயிடுறாரு. அவருக்கு ஒன்றும் ஆபத்து வரல. திருடங்கள்லாம் கூட அவரை பார்த்துட்டு ஒன்றும் பண்ணலை. போகிற வழியில் நாரதரை பார்த்துக்கிறாரு. என்னப்பா சின்ன பையனாக இருக்கே, காட்டில் போய் எப்படிப்பா அவ்வளோ தூரம் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் மகாவிஷ்ணு எதாக இருந்தாலும் அவரை பார்க்காம வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு நேராக போயிடுறாரு. கங்கை நதிக்கரை வருது. அப்புறம் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்து தவம் செய்கிறாரு. மகாவிஷ்ணு ஒரு சின்ன பையன் இவ்வளோ கடுமையான முயற்சி எடுத்து தவம் செய்கிறது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரே நேராக வந்து பார்த்து, உனக்கு என்ன வர வேணுப்பான்னு கேட்குறாரு. நான் எப்பொழுதும் உங்கள் கூடயே இருக்கணும்னு சொல்கிறாரு. அது பின்னாடி வந்து இருக்கலாம்ப்பா, இப்போ நீ திருப்பி நாட்டுக்கு போ, உனக்கு பழைய மாதிரி எல்லாம் இருக்காது, நல்ல வரவேற்பு கிடைக்கும், நீயே நாட்டு மன்னன் ஆகலாம், நல்லபடியாக ஆட்சி செய், திருப்பி அப்புறம் கடைசி காலத்தில் வைகுண்டத்துக்கு நீ வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உன் இவ்வளோ கடுமையான முயற்சி எடுத்து சின்ன வயசில் பண்ணதுனால வானத்தில் உன் பேரில் ஒரு நட்சத்திரம் உருவாகும், அது பேர் துருவ நட்சத்திரம்னு பேர், அது மக்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள். நன்றி, வணக்கம்.